கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆண்டாண்டு தோறும் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய ஆயத்த நிகழ்வாக, ஆயத்த காலமாக திருவருகை காலம் எங்களுக்கு தரப்படுகிறது. இந்த திருவருகை காலத்தை எங்களுடைய பழைய தமிழிலே ஆகமன காலம் என்று சொல்லுவோம். இந்த திருவருகை காலத்திலே மேலத்தைய கலாச்சாரத்திலே அல்லது பண்பாட்டிலே நம்முடைய கத்தோலிக்க சமய பண்பாடாக திருவருகை காலம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு மெழுகுதிரிகளை அவர்கள் ஏற்றுவார்கள். இந்த 4 மெழுகுதிரிகளும் ஒவ்வொரு விடயத்தை சொல்லி நிற்கும். இந்த மெழுகுதிரிகளை ஏன் ஏற்றுகின்றார்கள் என்று சொன்னால், கிறிஸ்து பெருமானார் உலகிற்கு ஒளியாக வந்தார். அனைத்து மக்களையும் ஒளிர்விக்கும் ஒளி இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது என்று யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுவார். அதே போல இயேசு கிறிஸ்து, நானே உலகின் ஒளி, என்னை பின்பற்றுகின்றவர் உலகின் ஒளியாகி என்னை கொண்டிருக்கின்றார் என்று யோவான் நற்செய்தி 8ம் அதிகாரத்திலே சொல்லுவார். எனவே இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காக, இந்த உலக இருளை அழிப்பதற்காக, மனித உள்ளங்களிலே இருக்கின்ற இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவதற்காக கிறிஸ்து ஒளியாக புறப்படுத்ததை இந்த மெழுகுதிரிகள் மூலம் அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். நாங்களும் நினைவு கூறுகின்றோம். இந்த 4 மெழுகுதிரிகளும் 4 வாரங்களில் ஒவ்வொன்றாக ஏற்றப்படுகின்றன. 1வது வாரத்தில் ஏற்றப்படுகின்ற இந்த மெழுகுதிரி எதிர்நோக்கின் மெழுகுதிரியாக சொல்லப்படுகிறது. அத்தோடு இறைவாக்கினர்களின் மெழுகுதிரியாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டிலே வரப்போகிற மெசியாவினுடைய வருகையை அவர்கள் அறிவித்தார்கள். மெசியா எவ்வாறு வருவார், எங்கு பிறப்பார், எப்படியானவராக அவர் இருப்பார், அவர் எவ்வாறு மக்களை மீட்பார், எவ்வாறு போதிப்பார், எவ்வாறு புதுமைகள் ஆற்றுவார், எவ்வாறு கொல்லப்படுவார், எவ்வாறு உயிர்த்தெழுவார் என்ற அந்த இறைவாக்கு உரைக்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் கை கொண்டபடியால் அவர்களுடைய மெழுகுதிரியாக இந்த 1வது மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த 1வது வாரத்திலே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், பரித்தியாகம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், விழிப்பாயிருந்து செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த 1வது வாரம் இந்த மெழுகுதிரி அழைத்து நிற்கின்றது. 2வது மெழுகுதிரி அமைதியின் வாரமாக, அமைதியின் மெழுகுதிரியாக, பெத்லகேம் மெழுகுதிரியாக அது பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த பெத்லகேம் மெழுகுதிரி புனித சூசையப்பர் மரியாளை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு சென்றபடியால், மரியாள் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக பெத்லகேமுக்கு சென்றபடியால் இது பெத்லகேம் மெழுகுதிரியாக பார்க்கப்படுகிறது. அந்த மெழுகுதிரி அமைதியின் மெழுகுதிரியாக பார்க்கப்பட்டு, நாங்கள், அதாவது நாங்கள் யார், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த உண்மையான தேவனை நாங்கள் கண்டடைந்து இறைவனுடைய திட்டத்திலே பங்கெடுக்க எங்களுடைய மனம் மாற்றம் அவசியம் என்பதை, நாங்களும் பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு வாரமாக மெழுகுதிரியாக இந்த 2வது வாரம் மெழுகுதிரி அமைகின்றது. 3வது மெழுகுதிரி கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த மெழுகுதிரி ரோஸ் கலரிலே இருக்கிறது. மிச்ச 3ம் ஊதா நிறத்தில் இருக்க, ஒரு மெழுகுதிரி மட்டும் ரோஸ் கலரிலே இளம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது மகிழ்ச்சியின் மெழுகுதிரி, இளையர்களின் மெழுகுதிரியாக இது கொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒன்று, இளையர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிந்து அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் அவரை மண்டியிட்டு கொண்டாட சென்றார்கள். அதை போல நாங்களும் நெருங்கி வருகிற இந்த கிறிஸ்துடைய பிறப்பை நாங்கள் நெருங்கி செல்கிறோம், மிக விரைவாக நாங்கள் அவரை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியை அறிவிக்கின்ற வாரமாகவும் மெழுகுதிரியாகவும் இந்த இடையர்களுடைய மெழுகுதிரி, மகிழ்ச்சியின் மெழுகுதிரி இருக்கிறது. 4வது மெழுகுதிரி வானதூதர்களின் மெழுகுதிரியாக இருக்கிறது. அதாவது அன்பின் மெழுகுதிரி. வானதூதர்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை வானத்திலே இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு ஓசானா, உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே நன்மத்தோருக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தி பாடிய அந்த அன்பின் செய்தியை இந்த 4வது மெழுகுதிரி கொள்கிறது. ஏனென்று சொன்னால், கடவுளாகிய இறைவன் உலகத்தார் மீது எவ்வாறான ஒரு அன்பை கொண்டிருந்தார் என்பதை காட்டுவதற்காக அந்த மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. எனவே அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த 4வது ஞாயிறு பார்க்கப்பட்டு இந்த மெழுகுதிரிகள் ஏற்றப்படுகின்றன. நிறைவாக கிறிஸ்மஸ் இரவின் முன் இரவில்
கிறிஸ்மஸ் ஆரம்பமாவதற்கு முன் இரவில் நடுவிலே ஒரு வெள்ளை திரியை ஏற்றி அதை அவர்கள் கிறிஸ்துவாக நினைத்து அது வழிபடுவார்கள். எனவே நாங்களும் இன்று திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிறிலே காலெடுத்து வைக்கிற பொழுது இந்த மெழுகுதிரியை ஏற்றி நாங்களும் இந்த திருவருகை காலத்துக்குள்ளே செல்லுவோம். வெளியரங்கமான வழிபாடுகளோடு நின்று விடாது, உள்ளரங்கமான வழிபாடுகளோடு உள்ளரங்கமான ஆயத்தங்களோடு கிறிஸ்துவை நாங்கள் எதிர்கொண்டு செல்ல இந்த மெழுகுதிரியை ஏற்றி நாங்களும் இந்த வாரத்திலே இறைவனோடு பயணிப்போம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தங்கள் திரு வருகை காலத்திலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தயார் செய்து கிறிஸ்துடைய பிறப்புக்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை களைந்து நல்லதொரு உண்மையுள்ள பொருள் பொதிந்த கிறிஸ்மஸை கொண்டாட நாங்களும் ஆயத்தமாவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுவோம், மனதிலே சொல்லிக் கொள்ளுவோம். இறைவன் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து அதற்காக அன்றாடம் உழைப்போம். நன்றி. திரு வருகை கால முதல் ஞாயிறு. இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு, அதாவது நம்பிக்கை ஞாயிறை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. திருவருகை என்பது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான ஆன்மீக தயாரிப்பு காலம். இந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைவூட்ட நம்மை அழைக்கின்றது. இறைமகன் இயேசு மனிதனாக பிறந்ததையும் அவர் மீண்டும் மாட்சியுடன் வரவிருக்கும் இரண்டாம் வருகைக்கு நம்மை விழிப்புடன் இருந்து தயார் செய்யும் காலத்தையும் குறிக்கின்றது. திருவருகை காலத்தில் 4 வாரங்கள் உள்ளன. அவற்றில் இன்று நாம் கொண்டாடுவது நம்பிக்கை வாரம். நம்பிக்கை என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம். இருளில் ஒளியை எதிர்பார்க்கும் மனப்பான்மை, துன்பத்தில் ஆறுதல் காணும் ஆற்றல், சோதனைகளில் தளராத மன உறுதி, இவை அனைத்தும் நம்பிக்கையின் பலன்கள். பழைய ஏற்பாட்டில் மக்கள் மீட்பர் வருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறியது. அதே நம்பிக்கைதான் இன்று நம்மையும் வாழ வைக்கின்றது. நாம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் துன்பங்களையும் மனத்தளர்வுகளையும் சந்திக்கின்றோம். ஆனால் திருவருகை காலம் எமக்கு தரும் செய்தி, இறைவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார், அவர் எப்போதும் எம்மோடு இருக்கின்றார். அந்த உண்மையில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நம் இதயம் ஒளியால் நிரம்புகின்றது. நாம் ஏற்றும் முதல் மெழுகுவர்த்தி இதற்கான அடையாளம். அந்த சிறிய ஒளி நம்பிக்கையின் ஒளியாக திகழ்கின்றது. அந்த ஒளி நம் இருளையும் துன்பத்தையும் அகற்றி கிறிஸ்துவின் வருகைக்கு தயாரான மனநிலையை உருவாக்குகின்றது. இந்த நம்பிக்கை ஞாயிறு நமக்கு ஒரு ஆழமான செய்தியை தருகின்றது. நம்பிக்கை இழந்த போதும் கடவுளின் அன்பு நம்மை தாங்கிக் கொள்கின்றது. நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், சவால்கள், நோய்கள் வந்தாலும் இறைமகன் இயேசு வருகின்றார் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1-5. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாரி சாரியாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம்,
யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை எமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கை அரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 11 தொடக்கம் 14 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்து நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகின்றது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடந்தது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து எடுத்துரைப்பு. அதிகாரம் 24, வாக்கியங்கள் 27 தொடங்கி 44 ஈறாக. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடருக்கு கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்திய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திருகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னம் வைக்க விடமாட்டார் அல்லவா? எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என இயேசு திருவாய் மலர்ந்தார். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். திருவருகை காலம் என்பது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னரான காலம். கிறிஸ்து பிறப்புக்கு எங்களை உள்ளார்ந்த ரீதியிலே ஆயத்தப்படுத்த அழைக்கின்ற காலம். இந்த திருவருகை காலங்கள் 4 வாரங்களை கொண்டது. இந்த முதலாவது வாரத்திலே நாங்கள்
இந்த இறைவனுடைய வருகையை உள்ளார்ந்த ரீதியாக எவ்வாறு ஆயத்தப்படுத்தலாம், எவ்வாறு நாங்கள் விழிப்பாக இருந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட நம்முடைய உள்ளார்ந்த ரீதியாக எம்மை பலப்படுத்தவும் தயார்படுத்தவும் இன்றைய வாசகங்கள் எங்களை அழைத்து நிற்கின்றன. இன்றைய முதலாவது வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை, வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிராத காண இயலாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். அதாவது இனி போர் இருக்காது, மக்களினங்கள் ஒரு மக்களினத்தின் மேல் இன்னொரு மக்களினம் போர் தொடுக்காது, அரசுகள் அரசை எதிர்த்து நிற்காது, தங்களுடைய வாள்களை ஈட்டிகளை எல்லாம் அவர்கள் ஏர்களாக வடிவமைப்பார்கள் என்று எசாயா சொல்லுகிறார். இவர் சொல்லுகிற இந்த வாக்கியங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இனி அணு ஆயுதங்கள் இருக்காது, எந்த நாடும் அணு ஆயுதங்களையோ எந்த போர் தளவாடங்களையோ செய்யாது, இலங்கையிலே இனப்பிரச்சனை இருக்காது, இலங்கையிலே சிங்களவர் தமிழர் முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் எவரும் அரசாளலாம், எவரும் எந்த காரியங்களிலும் எந்த மொழியிலும் பேசி தங்கள் காரியங்களை ஆற்றலாம், இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவு நிகழும், பாலஸ்தீனம் இஸ்ராயேல் இடையே சமாதானம் ஏற்படும் என்ற வாசகங்களைப் போல இது அமைகின்றது. அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திலே நாங்கள் இந்த செய்திகள் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இந்த செய்தி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தவர்களை, கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டவர்களை, அதிலே நீங்கள் துவண்டு விடாமல் இந்த உலகத்திலே நன்மைகள் நடக்கும், நாங்கள் நினையாததையெல்லாம் கடவுளால் செய்ய இயலும், அதற்கு நாங்கள் கருவிகளாக மாற வேண்டும் என்ற பாடத்தை தருகின்றன. இந்த சமூகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, பிழையாக தவறாக மற்றவர்களை ஏய்த்து பணம் படைக்கிறவர்கள், பணம் சம்பாதிக்கிறவர்கள் நிம்மதியாக வாழ ஏழைகள் உண்மையாக உழைப்பவர்கள் வறுமையில் வாடுகிறார்களே, இந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? மற்றவர்களை கீழே போட்டு மிதித்து மற்றவருடைய வியர்வையை இரத்தத்தை உறிஞ்சி வாழுகின்றவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழுகிற பொழுது உண்மையாக நேர்மையாக இருக்கிற ஏழைகளும் உழைப்பாளிகளும் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? இந்த உலகத்திலே எதையுமே மாற்ற முடியாது, நாங்களும் இவ்வாறே வாழ்ந்துவிட்டு செல்லுவோம் என்ற மக்களுக்கு தருகிற செய்திதான் இந்த செய்தி. அன்பானவர்களே, கிறிஸ்து இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று நம்புகின்ற நாங்கள் அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீதிக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், அன்புக்காக எங்கள் கைகளை நீட்டுவோம், பிற சிநேகத்துக்காக எங்களுடைய வளங்களை செலவழிப்போம், உண்மைக்காக நீதிக்காக சகோதரத்துவத்துக்காக நாங்கள் தலை வழங்குவோம் என்று வாழுகின்றவர்கள் சளைக்கக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. எங்களுடைய ஒளி, கிறிஸ்துவினுடைய ஒளி இந்த நாட்டுக்கு வரும், இந்த உலகிற்கு வரும். எனவே நாங்களும் இந்த பிறக்கப் போகின்ற இந்த கிறிஸ்துடைய பிறப்பை எம்மை முழுமையாக தயார் செய்து இதை கொண்டாட இந்த முதலாவது வாரம் திருவருகை காலம் எங்களை அழைத்து நிற்கின்றது. அன்பானவர்களே, எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நாங்களும் எங்களுடைய உள்ளங்களை வெளிய அரங்கமான ஆயத்தங்களில் இல்லாமல் முக்கியமாக உள்ளரங்க ரீதியிலே கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாட நாங்கள் தயாராவோம். இந்த செய்தியை உள்வாங்கி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் இந்த சமுதாயத்தையும் மாற்ற இறைவன் வரம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருவருகை காலத்திலே மன்றாடுவோம். ஆமீன்.